நவராத்திரி கொலு 2024 நம்ம வீட்டில் வந்து வேலைகள் தொடங்கியாச்சு. இந்த வருஷம் வந்து ஆங்கிள் கம்பியெல்லாம் கட்டி அந்த மாதிரி படி போடலை. இந்த வாட்டியிலேருந்து உடன் படிகளே வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கார்பெண்டர்கிட்ட சொல்லி, தெரிஞ்ச அண்ணா தான் சொல்லி அவர்கிட்டயே வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியாச்சு. இதை போடுறதும் எளிது, நீக்குவதும் எளிது. அதனால் இந்த மாதிரியே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன். அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. எங்கள் வீட்டில் கொலு வேலைகளை பொறுத்த வரைக்கும் எங்கள் பெரிய மாமா, சின்ன மாமா அவங்களுடைய மேற்பார்வையில் தான் எப்போவுமே நடக்கும். ஏன்னா இது வந்து ஒரு குடும்ப விழா. இதை வந்து தொடங்கினது வந்து என்னுடைய பாட்டி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, மாமாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நான். ஒரு ஆளால் இவ்வளோலாம் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் வந்து மீடியா இருக்கிறதுனால வெளியில் தெரிகிறேன். இவங்கெல்லாம் அந்த காலத்தில் தன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கல, ஏன்னா மீடியாவுடைய அட்டென்ஷன் இல்லாதனால. ஆனால் வந்து இவங்களுடைய சப்போர்ட்டால் தான் வந்துட்டு நான் வந்து கொலு வச்சிட்ருக்கேன். இவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் தான் வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லா வேலையுமே நடக்குமே கூட. இப்போ படியெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். படியெல்லாம் போட்டு பேக்ட்ராப் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். நான் எப்போவுமே கொலு வைக்கிறேன் அப்படின்னா ஒரு பேக்ட்ராப் டெக்கரேஷன் எப்போவுமே போடுவேன். எந்த பூஜைகளாக இருந்தாலும் ஒரு சின்னதாகவது ஒரு அலங்காரம் அப்படிங்கிறத வந்து நான் பண்ணுறதுங்கிறது வழக்கம். அது வந்து மதுரை கோயில், நாகப்பட்டினம் கோயில், இந்த மாதிரியான கோயில்களோட இன்ஸ்பிரேஷன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. படியில் வந்து முதல் பொம்மையாக நான் தான் ஏறி உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய குலதெய்வம் முருகப்பெருமான் அழகாக மயில் வாகனத்தோடு எழுந்தருளி இருக்கிறார். வருஷம் அவருக்கு கண் பார்வையில் தான் வந்து எல்லா வேலைகளையும் நான் வந்து செய்வேன். இந்த வருஷமும் வந்து பெட்டியை பிரிக்கிறேன். புதுசாக வாங்கினேன் நான் ஒரு செட்டு. மயில் வாகனம் தான் முதல்ல வந்தது. அப்போ முருகனையும் எடுத்து வச்சிடலான்னு முதல்ல அவரை எடுத்து எங்களோட படியில் வந்து நாங்கள் வச்சுட்டோம். அது அடுத்தடுத்து என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து பதிவாகவே கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது நவராத்திரி தொடங்கிறதுக்கு. வெளியிலையும் இந்த மாதிரி வந்து படிகள் வந்து கட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமும் ஹால்லேயும் வந்து 2 பக்கமும் படிகள் வந்து அமைச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இந்த கார்பெண்டிங் வேலை இன்றைக்கி பாக்கி இருக்குது. இன்றைக்கி முடிச்சதுக்கப்புறமா துணியை போட்டுட்டு அழகாக பொம்மைகளை அடுக்க வேண்டியது தான்.